வணக்க மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டுக்குள்ளே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதாவது ஊர் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கும், தெரியும் நினைக்கிறேன். சுற்றி இதெல்லாம் விவசாய இடம். இதுக்குள்ளே தான் நம்ம இந்த இதெல்லாம் வர முடிஞ்சு ரொம்ப நான் போக முடியல. வண்டி அங்கே நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம தெரியுது இல்லையா, இது பழமையான பெருமாள் கோவில். இங்கே தோண்டும் போது பூமிக்கு அடியில் இருந்தாரா இந்த பெருமாள். அதை எடுத்து வச்சு உருமாற்றெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம். கீழே இறங்கணும். பெருமாளுக்கு போகிற வழி இந்த கோவிலுக்கு. ஏன்னா ரொம்ப பேர் இங்கே வரமாட்டாங்க, கிராமம்னால அந்த விசேஷ நாட்களில் தான் இங்கே வருவாங்க. நான் வந்தேன்னா இப்போ இங்கே போவேன். ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள். விவசாயம் பண்ணுற இடம் தான். இப்போ விவசாயம் எல்லாம் கருதாக இருக்குதான் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க இயற்கையாக. கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் சிட்டியில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வயல்வெளியில் விளையாடினது, விவசாயம், இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த சின்ன வயசு ஞாபகம் எப்படி இருந்தோம், இயற்கையோடு இயற்கையாக எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதுலாம் ஞாபகம் வரும். நம்ம நெருங்கி பக்கத்தில் வரோம். வெயில் அதிகமாக இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு பனைமரம் இருக்குது, நிழலாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நிற்போம். அப்பா, இந்த பனைமர நிழலில் நிற்கிறது ஒரு சுகந்தாங்க, நல்லா இருக்கு. ஏன்னா சுற்றி அங்கங்கே ஒவ்வொரு மரம் தான் இருக்கும். நல்லா இருக்கு இடம். ஆனால் இது ரொம்ப லாங். இந்த கோவில் இருக்கிற இடம் ரொம்ப தூரம், ஊரை விட்டு ரொம்ப தூரம். ராமநாதபுரம் மாவட்டம் புதுப்பட்டினம், தொண்டிக்கு பக்கத்தில் புதுப்பட்டினம் இருக்குது. அதுக்கு உள்ளே அப்படின்னா காணட்டாங்குடி, அந்த கிராமத்துக்கு உள்ள இருக்கு இந்த கோவில், பெருமாளுடைய கோவில். வயல்வெளியில் முடிச்சு ரொம்ப வருஷங்களாச்சு. அழகாக அந்த மழை லைட்டாக தூரி இருக்கு காலையில். அந்த நெல்லுக்கதிர் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த இதெல்லாம் வைக்கக்கூடாது. இதோடைய வாசமும் இந்த களிமண் தரையோடைய மழை பெஞ்சா அது நல்லா பார்த்து நல்ல மனமாக இருக்கும். இந்த மாதிரி வாசங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி இயற்கையான மனம் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம கோயில் பின்பக்கத்தில் வந்துட்டோம். அது வழி அந்த பக்கம் வரணும். முன்னாடி தான் ரொம்ப காடாக இருக்கும், கருவை. இப்போ ஏதோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இந்த மண்ணெல்லாம் அடிச்சு விட்ருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த ஜல்லி சிமெண்ட்லாம் போட்டாங்கன்னா இன்னும் மக்கள் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம், பெருமாள் கண்டிப்பாக ஆறு மூலியமாக அதை செய்வார். இங்கே வேலியெல்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க. முன்னாடியெல்லாம் சும்மா ஓப்பனாக தான் இருந்துச்சு. இது தண்ணி வசதி கூட கம்மாயில் தண்ணி தான் அபிஷேகம் பண்ணணும். அதையும் நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பெருமாள் இருக்கிறதுல ஆஞ்சநேயர் இருப்பார். இங்கே ஒரு குட்டி ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்கள், விசேஷமான ஆஞ்சநேயர். இது முனீஸ்வரன் இங்கே இருக்கிற சுவாமி. எல்லா இடத்துலையும் பெருமாள்கிட்ட கருடர் இருப்பார். இங்கே பலிபீடம் இருக்குது. ஏன்னா அந்த பெருமாள் இந்த பூமியை தோண்டும் போது கிடைச்ச பெருமாள் இவர் தான். அந்த பெருமாள் எப்படி இருக்கார் பற்றிலா. ஆனால் யாராவது ஒருத்தர் பூஜை பண்ணாதான் வாரம் ஒரு முறைக்கு பூஜை பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். எல்லோருக்கும் இந்த பெருமாளுடைய ஆசி கிடைக்கட்டும். இவர்கிட்டையும் உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிக்கிறங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். பழமையான எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துருந்த அந்த முகம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப, ஏன்னா இந்த முகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எத்தனை வருஷம் ஆனது இந்த சிலை அப்படின்னு. பழமையான சிலை தான் இது. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், 2 கை தான் இருக்கு இவருக்கு. இதுலேயும் ஒரு அதிசயமான வடிவில் இருக்கார். எப்பயுமே சங்கு சக்கரத்தோடு இருப்பார். இவர் கீழே என்ன வச்சுருக்காரு, இந்த வேஷ்டி கொஞ்சம் வேஷ்டி நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் இல்லையா, இன்ற கோலத்தில் பெருமாள் ஆசீர்வதிக்கக்கூடிய
2 கையோடு இருக்கக்கூடிய அற்புதமான பெருமாள். ஏன்னா இதுக்குள்ள வர்றதுக்கு, ஏன்னா இது வந்து சுற்றி காடு, ஏன்னா பாம்பு இதெல்லாம் வந்து கிடந்திருக்கு, இந்த இதுக்குள்ளேயே கிடந்திருக்கு. அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் இங்கே உள்ள அபிஷேகம் பண்ணுறவங்க பார்த்துட்டு திறக்காமல கூட இருந்து அதுக்கப்புறம் அதுவாக போயிடுமா, அதுக்காக தான் ஒரு சின்ன அச்சம் தான். பெருமாள் இருக்காரு இல்லையா, அவர் பார்த்துப்பார். இங்கே வந்து கிணறெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்மாய், கிராம பகுதியில் கம்மாய் தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து தண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்னா, கம்மாயில் வந்து தண்ணி கொஞ்சம் போக்குவரத்து போகும் நினைக்கிறோம், பார்ப்போம். 2 வருஷம் ஆச்சு வந்து. ஓ, இதுல இருந்து நம்ம தண்ணி எடுக்க போறோம். பாருங்க, நம்ம வந்து தண்ணி இப்படி தான் அள்ள வேண்டியதா இருக்கீங்க. ஏன்னா கிணறு போரை எதுவுமே கிடையாது. இந்த கம்மாயில இருந்து வர்ற தண்ணியை தான் நம்ம வந்து அள்ளி பெருமாளை கொண்டு போய் நம்ம அபிஷேகம் பண்ண போறோம். மாமா தான் இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நான் இங்கே வந்ததுனால என்னைய போச்சுனார், ஏன்னா ஒரு வயசாச்சு, நடக்க முடியல, இவ்வளோ தூரம் வந்திருக்கு, பெரிய விஷயம். அதே ஸ்பீல் பண்ணி கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரா. என்ன பண்ணிடலாமா, அப்போ அணிடலாமா? பெருமாளுக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்துறேன். இன்னைக்கு நீங்கள் சனி பகவானுடைய தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகும். பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து எண்ணெய் காப்பு சாப்பிட்டனா நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சனி பகவான் உங்களுக்கு வந்து கிரக ரீதியாக சனியோடைய தாக்கம் இருக்குது, சனி தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெருமாளுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த நல்லெண்ணெய் தேய்க்கும் போது பெருமாள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிடுங்க, இது மாதிரி கிரகத்துடைய பிடிகள் இருந்தால், அதோடைய கோளாறுகள் இருந்தாலும் நீக்கி தரணும் பெருமாளே அப்படின்னு வேண்டிக்கிடுங்க. பெருமாளை மிஞ்சியது எதுவும் இல்லை. அவர்கிட்ட நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் நல்லது செய்வார். ஸ்டார்ட் பண்ணுங்க. பெருமாளுக்கு ஜலாபிஷேகம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரா. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரா. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். எல்லா மக்களையும் காப்பாற்றணும் பெருமாளே, எல்லோரும் நல்லா இருக்கணும், எந்த குறைவும் இல்லாமல் நிறைந்த செல்வத்தோட நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இந்த ஆண்டு நல்லா மழை பெய்யணும், விவசாயம் நல்லா வளரணும், மக்கள் நல்லா சந்தோஷமா இருக்கணும். யார் எந்த குறைகளா இருந்தாலும் கேசவா, நாராயணா, கோவிந்தான்னு சொன்னா குறிப்பிட்ட குரலுக்கு செவிசாச்சு அவங்களுடைய குறையை தீர்த்து வைக்கணும். பெருமாளே எங்க குறையை தீர்த்து வை, நல்லா இருக்கணும், நோய் இல்லாம எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும். வெள்ளமும் வாழைப்பழமும் இன்னைக்கு அவருக்கு. கேசவா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு ஒரு பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும். எத்தனையோ கோவில்கள் பூஜைக்கு பூ கூட இல்லாம எத்தனையோ கோவில்கள் இருக்கிறது. நம்மலாம் என்ன பண்றோம், இருக்கப்பட்ட கோவில்களுக்கே நம்ம வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இது போல உள்ள கோவில்களுக்கு எண்ணெய், பூ, நித்த பிரசாதம், ஏதேனும் உங்களால் முடிஞ்ச பொருளுதவியை கொடுக்கலாம். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தரிசனம் நம்ம பார்க்கலாம். பெருமாளுடைய ஆசி எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.